We are waiting for the cab for us to take the flight to Phuket. இது டே 2 தாய்லாண்டில் நான் 4 மணிக்கு எழும்பி இப்போ நாங்கள் கேபுக்காக வெயிட் பண்ணுறோம். டொமஸ்டிக் ஃப்ளைட் விஜெட்டில் பிடிச்சிட்டு புக்கெட் போகிறதுக்கு. ஏனோ தெரியல, நான் மீது வீடியோ ஒன்றும் எடுக்கல. எனிவே நாங்கள் இப்போ வந்தாச்சு ஓல்ட் டவுன் புக்கெட்டுக்கு. இது சும்மா கால் வைப் மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒரு மாடர்ன் கால் வைப்னு தான் சொல்லலும். ஓல்ட் டவுன் புக்கெட்டில் இருக்கிற கல்ச்சருக்கு ஒரு மெயின் ஃபீச்சர் என்னென்னு சொன்னால், இந்த டின் மைனிங் பூம். 19th சென்ச்சுரியில் இந்த டின் மைனிங் பிஸ்னஸ் வளர்ந்து கொண்டு இருக்கிறபடியாக நிறைய வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்கு சைனாலேருந்து, மலேசியாலேருந்து, இந்தியா, போர்ச்சுகீஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வேலைக்கு செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே சுற்றி இருக்கிற ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னா, கட்டடங்களை பார்த்தீங்கன்னா, சினோ போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சர்னு தான் இதுக்கு சொல்லுவாங்க. இதில் வந்து சைனீஸ், யூரோப்பியன் ஃபியூஷன் ஸ்டைலில் எல்லாம் ஆர்கிடெக்சர் கட்டியிருக்கிறாங்க. ஓகே, சுற்றி பார்த்துக்கொண்டே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு எங்கள்கிட்ட லஞ்ச் எடுக்கிறதுக்கு. இன்னும் ஹோட்டலுக்கு நாங்கள் செக்இன் பண்ணல, பேக்ஸை மட்டும்தான் வச்சுட்டு வந்தோம். ஸோ லஞ்ச் எடுத்து திரும்பி ஹோட்டலுக்கு போகிறது தான் ஐடியா இருக்குது. எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்கும்ல, அதே மாதிரி எங்களோட ஓல்ட் டவுன் புக்கெட்லேயும் ஒன்று இருந்திருக்கு. அதோட பேர் வந்து சியோ ராமனி. முந்தி இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ அது ஒரு ஃபோட்டோ ஸ்டாப்பாக மாற்றிருக்கிறாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் இது டே 2 அண்ட் ஸ்பைசி இல்லாத ஃபுட்டாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, எனக்கு ஸ்பைசி ஃபுட் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன், பட் சகிச்சுக்கொண்டேன். அங்கே ஒரு குரூப்பாக போனபடியாக இந்த ஹைஏஸ் டொயோட்டா கம்யூட்டர் வேன் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது. இது ஒரு லக்ஸரி வெஹிக்கல் தாய்லாண்டில் பாருங்கள். ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஸ்கோ, எப்பயுமே ட்ராவல் பண்ண ஒரு டிஸ்கோ ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இதுதான் இப்போ எங்களோட ஹோட்டல். செகண்ட் நைட்லேருந்து நாங்கள் இங்கே ஒரு 3 days இருக்க போகிறோம். ஓனியா அப்படின்னு தான் நினைக்கிறேன், இந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு ஷுவர் இல்லை. ஹோட்டல் வாஸ் ஓகே, க்ளீனாக நீட்டாக தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணேன் நான் ரூமில் இருக்க போகிறேன்ட்டு. டின்னருக்கும் நான் வெளியால் எங்கேயும் போகலை. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு தோணிச்சு, அப்படியே இருந்துட்டேன். இவங்கெல்லாம் ஒரு ஃப்ளீ மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நடக்க போனாங்க. நான் டெட் இந்த மாதிரி. அடுத்த ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நான் இந்த ட்ரிப்புக்கு வந்து இந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட, ஆனால் இவங்களோட நான் பழகினதே இல்லை இதுக்கு முதல்ல. ஸோ டே 3ல் பார்க்கலாம். பாய்.